ஹோட்டல் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் திருந்தவே மாட்டானா? ஓடிடலாம். வாங்கப்பா. என்னடா நடந்துகிட்டு இருக்கீங்க? உனக்கு முதலாளி ஆயிட்டேங்கிற நினைப்பா? ஜனங்க சாப்பிடுற இடத்துல வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ரவுடி மாதிரி பொது இடத்துல 4 பேரை அடிச்சுக்கிட்டு இருக்க. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஹோட்டல் உங்க கைக்கு வந்திருக்கு. அத பக்குவமாவும் மரியாதையாவும் நடத்துவேன்னு பார்த்தா என்னடா இப்படி நடந்துகிட்டு இருக்க? நாமளும் 4 பேர் மாதிரி பெரிய மனுஷன் ஆகணுங்கிற நினைப்பு உனக்கு இருக்கா இல்லையா? இருந்தா இப்படி வம்பு எழுப்பியா? ஏடா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இல்ல மாமா, நான் பேசாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். அப்பா என்ன நடந்துச்சுன்னா? நீ பேசாத. உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வராத. நீ இப்படி இருந்தா இவன் வாழ்க்கையில முன்னுக்கு வரதே கஷ்டம். பாரு, மறுபடி ஹோட்டல்ல பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா யாராலையும் அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களை எல்லாம் நம்பி பத்மா பார்வதி பேச்ச மீறி வீட்டு பத்திரத்தை நான் கொடுத்திருக்கேன். அது பத்தாதுன்னு அவங்க எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருக்கேன். மறுபடியும் இந்த ஹோட்டல்ல ஒரு பிரச்சனைனா நான் தலையிட மாட்டேன். என்ன நடந்ததுன்னே கேட்காம நம்மள குத்தம் சொல்லிட்டு போறாரு. விடுதானா, அவர் பார்க்கும்போது நான் ரவுடிங்களோட சண்டை போட்டுட்டு இருந்தேன். நிதானமா அவர்கிட்ட சொல்லிக்கலாம். அக்கா, நீங்களே நிக்கிறீங்க, போய் வேலையை பாருங்க. சரி சார். போங்க போங்க. மா, சாரிம்மா, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. நீங்க போய் சாப்பிடுங்க. சரிங்க. சாரி. வாடி. சரி தானா, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். தைரியமா இரு என்ன?